வணக்கம் குழந்தைகளே. இது வகுப்பு 2 தமிழ் பாடம் 14 விட்டு செல்லாதே. விட்டு செல்லாதேல அடடே கயல் என்னை மறந்து விட்டாளே, அதாவது இவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அடடே கயல் என்னை மறந்து விட்டாளே, கயல் என்னை மறந்து விட்டாளே அப்படின்னா அவனோட பென்சிலை, கையலோட பென்சிலை அவன் மறந்து வகுப்பறையிலே வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு அர்த்தம். அடடே கயல் என்னை மறந்து விட்டாளே. பாத்திமாவும் தான். பாத்திமா எதை விட்டுட்டு போனா? எரேசர், அலிப்பானை விட்டுட்டு போயிட்டா. அலிப்பானை பாத்திமா விட்டுட்டு போயிட்டா, அதான் எரேசரை. முத்துவும் என்னை விட்டுட்டான். முத்துவும் என்னை மறந்து விட்டான். முத்து என்ன மறந்து போயிட்டான்? ஷார்ப்னரை மறந்துட்டு போயிட்டான். முத்துவும் என்னை மறந்து விட்டான். அப்போ கையல் என்ன மறந்து போயிட்டா? பென்சில். பாத்திமா என்ன மறந்து போயிட்டா? பாத்திமா என்ன மறந்து போயிட்டா? எரேசர், அலிப்பான். முத்து என்னை மறந்து விட்டான். யார் சொல்கிறது? ஷார்ப்னர். ஓகே, ஸோ கயல், பாத்திமா, முத்து. அப்போ யார் மறந்துட்டு போயிட்டா? கயல், பாத்திமா, முத்து. எப்படி எழுதுவாள்? அப்போ என்ன நினைக்கிது அப்படின்னா, அந்த பென்சில் என்ன நினைக்கிது அப்படின்னா, பென்சில் இல்லாமல், நான் இல்லாமல் எப்படி கயல் அவளோட ஹோம்ஒர்க்கை பண்ணுவா அப்படின்னு சொல்லி, எப்படி எழுதுவாள், பென்சில் இல்லாமல் கையல் எப்படி எழுதுவாள் அப்படின்னு பென்சில் யோசிச்சுட்ருக்கு. எப்படி அழிப்பாள்னு சொல்லிட்டு எது நினச்சிட்ருக்கு? அந்த எரேசர் அழிப்பான் நினச்சிட்ருக்கு. பாத்திமா எப்படி எரேசர் இல்லாமல் அவள் எழுதினது அழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரேசர் நினச்சிட்ருக்கு. நான் இல்லாமல் என்ன செய்வானோன்னா அவனுக்கு ஷார்ப்னரை யார் மறந்துட்டா? முத்து மறந்துட்டான். அப்போ பென்சில் என்ன சொல்லுது? கயல் என்னை மறந்துட்டான்னு சொல்லுது. அதே மாதிரி எரேசர் என்ன சொல்லுது? பாத்திமா என்ன மறந்துட்டா அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஷார்ப்னர் முத்து என்ன மறந்துட்டான். அப்போ ஷார்ப்னர் இல்லாமல் எப்படி அவன் என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்னர் சொல்லுது. நம்மை போல் அவர்களும் கவலைப்படுவார்களா? நம்ம இப்படி கவலைப்பட்டுட்ருக்கோம் ஸ்கூலில் உட்காந்து, அவங்க கவலைப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கு பென்சிலும் எரேசரும் ஷார்ப்னரும். ஓகே, நாளை தெரியும், நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த நாள் எங்கே போனது? இங்கேயும் இல்லை, இங்கே தானே வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொன்றையும் வச்சுட்டு போவாங்க இல்லையா? அதே மாதிரி முத்து தேடுறாங்க, ஃபாத்திமா தேடுறா, அப்புறம் வேறு யார்? கயல் தேடுறா. கயல் பென்சிலை விட்டுட்டா, பாத்திமா எரேசரை விட்டுட்டா, முத்து என்ன விட்டா? ஷார்ப்னரை விட்டா. இவங்க 3 பேரும் தேடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மறைந்திருந்தவை குதித்து வெளியே வந்தன. இந்த 3 மறைஞ்சிருந்தது, ஒளிஞ்சிருந்துட்டு வெளியே வந்தோடனே இவங்க 3 பேரும் அவங்க திங்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐ கிடைத்து விட்டது, ஐ என்னுடையதும் தான், இதோ என்னுடையதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சொல்லிக்கிறாங்க. அப்போ 3 பேரோட பென்சில், ஷார்ப்னர், எரேசர் 3மே கிடச்சிருச்சு. இனி மறக்க மாட்டார்கள். நீங்களும் தானே அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களோட வகுப்பறையில், கிளாஸில் மறந்து போன பென்சிலு, ஷார்ப்னர், எரேசர் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் தான் இந்த கதை. ஓகே, எனக்கு பிடித்த பொருள் தொலைந்து விட்டால் நான் அழுது விடுவேன். நீங்கள் எதற்கெல்லாம் அழுவீர்கள்? எதற்காகவும் அழக்கூடாது. எந்த பொருள் தொலைந்தாலும் அதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும், அழுகக்கூடாது. நீங்கள் எதற்கெல்லாம் அழுவீர்கள்னு கேட்டிருக்காங்க. பயிற்சி, படித்து பழகுவோம். விட்டு செல்லாதே, கிடைத்து விட்டது, மறந்து விட்டான், அடுத்த நாள், வைத்தேன், தெரியும். இதெல்லாம் அதில் உள்ள வார்த்தைகள். படித்து பழகிக்கோங்க. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். கரிக்கோள், வெளியே, நாளை, கவலை, இங்கே, எங்கே, துருவி, அழிப்பான். துருவினா என்னது? ஷார்ப்னர். அழிப்பான்னா எரேசர். கரிக்கோள் அப்படின்னா இந்த பென்சில் தான் கரிக்கோள். வெளியே, நாளை, கவலை, இங்கே, எங்கே, துருவி, அழிப்பான். இதில் பொருத்தமான குறியிடுவேன். சரி தவறு, ரைட் ஆர் ராங் கேட்டிருக்காங்க. பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள். பாத்திமா தான் அழிப்பான்னா என்னது? எரேசரை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள். சரியா? சரி. கையல் தனது துருவியைனா ஷார்ப்னரை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள். துருவியை மறந்து, அதாவது ஷார்ப்னரை விட்டுட்டு போனது யார்? முத்து, கையல் கிடையாது. அப்போ இது தவறான வார்த்தை, தவறான வாக்கியம்.
பாத்திமா, முத்து, கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள். ஆமாம், 3 பேரும் ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க. 3 பேரும் அவங்க பொருட்களை தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. இது சரி. பொம்மை போட்ட அலிப்பான் பாத்திமாவினுடையது. பொம்மை போட்ட அலிப்பான் பாத்திமாவினுடையது. பொம்மை போட்ட அலிப்பான் பாத்திமாவுடையதா? ஆமாம். சொன்னது யார்? பொருத்தம். அடடா, கயல் என்னை மறந்து விட்டாளே. கயல் கயல் வந்து என்ன மறந்துட்டா? அடடே, கயல் என்னை மறந்து விட்டாளே. எது? கரிக்கோல். இங்கேயும் இல்லையே. இங்கே தானே வைத்தேன். எங்கே போனது? இங்கேயும் இல்லையே, இங்கேயும் இல்லையே அப்படின்னு யார் சொல்லுது? இங்கேயும் இல்லையே அப்படின்னு பாத்திமா சொல்கிறா. அப்போ வந்து இங்கேயும் இல்லையே அப்படின்றத பாத்திமா சொல்கிறா. இங்கே தானே வைத்தேன். இங்கே பாருங்கள், இங்கே தானே வைத்தேன் அப்படின்னு யார் சொல்கிறது? கயல் சொல்கிறா. இங்கே தானே வைத்தேன் அப்படின்னு கயல் வந்து சொல்கிறா. எங்கே போனது? அப்போ வந்து மிச்சம் உள்ளது என்னது? முத்து. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் பொருத்தணும். ஓகேவா? கரிக்கோல், துருவி, அலிப்பான் இவை மூன்றும் என்னென்ன நினைத்து வருத்தப்பட்டன? என்னென்ன நினைத்து வருத்தப்பட்டன? நம்மளை போல் அவங்களும் வந்து கவலைப்படுவாங்களா? நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கரிக்கோல், துருவி, அலிப்பான் வந்து வருத்தப்பட்டன. விடை எழுதுவேன். வகுப்பில் பொருட்களை விட்டு சென்றவர்கள் யார் யார்? வகுப்பில் பொருட்களை விட்டு சென்றவர்கள் யார் யார்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வந்து கயல், பாத்திமா, அப்புறம் வேற யார்? முத்து. இவங்க 3 பேரும் தான் வந்து வகுப்பில் பொருட்களை விட்டு சென்றவர்கள். இரண்டாவது கொஸ்டின் என்ன? விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தன எப்போது? விட்டு சென்ற, இது அப்படியே எழுதிட்டு விட்டு சென்ற பொருட்கள் உரியவர்களுக்கு கிடைத்தனவா? கிடைத்தது. கிடைத்தது அதை அப்படி எழுதணும். கிடைத்தனவா அப்படின்னா கிடைத்தது தூ போட்டணும். கிடைத்தது மறுநாள். ஓகேவா? இதை வாக்கியமாக எழுதிக்கோங்க. இப்போ இந்த பொருத்தமான சொல்ல நிரப்பவே இல்லை. அது, அவன், அவை. அது, அவன், அவை. அது அப்படின்னா அது, அவன்னா வந்து ஒரு பையன் அப்படின்னு மாதிரி, அவள்னா ஒரு பொண்ணு, அவைனா நிறைய. வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான். வளவன் மிதிவண்டி ஓட்டுகிறான். டேஸ் கடைக்கு செல்கிறான். அவன் கடைக்கு செல்கிறான். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன எழுதணும்? இன் அவன். வீட்டில் பூனை வளர்கிறது. டேஸ் எலியை பிடிக்கும். அது. எனக்கு கதை புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும். டேஸ் அத்தை வாங்கி தந்தவை. கதை புத்தகங்கள் அப்படின்னா நிறைய புக்ஸு, நிறைய புத்தகங்கள். அப்போ வந்து அவை அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே வந்து அவைன்னு எழுதும். ஓகேவா? ஸோ இதில் பொருத்தமான சொல்லை நிரப்புவேன்ல அது, அவன், அவை. இதுதான் இன்றைய பாடம். நன்றி.